கடந்த வாரத்தில் நம்ம ஏனோக்கை குறித்து நாம் தியானிக்க செய்தால், ஏனோக்கு ஒரு நல்ல தெய்வ மனிதனாக, ஜெப வீரனாக 300 வருடங்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. 300 வருடங்கள் நடந்து விடாமல் ஜெபிக்க. அதனால ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். இப்படி நம்ம சிலர் கராத்தே வீரர்களாக இருப்பாங்க, குங்ஃபூ வீரர்களாக இருப்பாங்க. அதனால எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லையோ உடம்பு நல்ல பாதுகாட்டா வச்சுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம ஜெப வீரர்களா இருந்தால் தான் தேவன் பிரியப்படுவார். இல்லையா? ஜெப வீரன் மேல் அவர் தனி பிரியம் வைக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபம் போது என்ன நடந்தது? முகரூபம் மாறிச்சு. அல்லேலூயா. முகரூபம் ஜெபிக்கும்போது உங்களுடைய முகரூபம் மாறும். அல்லேலூயா. ஒரு மாற்றம் ஏற்படும். ஜெபிக்கும்போது உங்கள் முகம் பிரகாசித்து, இயேசு முகம் என்ன பண்றேன் பிரகாசித்து. எப்படி பிரகாசித்தது? சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆகவே ஜெபத்திலே நாம் ஜெபிக்கும்போது ஒரு மாற்றங்கள் நம்மிலே ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் என்பது நாம் ஆசீர்வாதங்களை கேட்டுக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது. அல்லேலூயா. தேவனோடு உறவாடுவது, ஸ்தோத்திரம் துதிப்பது. நாம் ஜெபக்கோபுரத்தை கட்டும்போது நாம் நம்முடைய ஜெபம் வந்து ஒரு செங்கல் போல இருக்கு. செங்கல் போல அந்த ஜெபக்கோபுரம் கட்ட செங்கல் வைக்கணும்ல, நீங்க உங்களுடைய ஜெபம் தான் என்னது? அதுல செங்கலாக இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நீங்கள் செய்கிற ஸ்தோத்திரம் தான் மணலாக இருக்கு. என்ன இருக்கு? மணலாக. நீங்கள் சொல்லுகிற துதிதான் சிமெண்டாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கிற வேதம் தான் கரண்டியா இருக்கிறது. அல்லேலூயா. கரண்டி தனியா முடியும். கரண்டி. அல்லேலூயா. அது தூக்கு நோய் வேணும். என்ன வேணும்? தூக்கு நோய். தூக்கு நோயாக இருப்பது உங்களுடைய ஒரு மாற்றம். உங்கள் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. தூக்கு நோய் தான் அந்த மட்டம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அது இருக்கணும். தூக்கு நோய் கையில் இருக்கணும். எப்போதும் உங்களை நல்லா என்ன செய்யணும்? ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தண்ணி ஊற்றினாதான் சிமெண்ட்டை குழைக்க முடியும். இல்லையா? இந்த தண்ணி தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஜெபக்கோபுரத்தை கட்ட முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏன் எலியா ஜெபக்கோபுரம் கட்டினா? ஏனோக்கு எலியா ஏன் எடுத்துக்கணும்னு சொன்னா, 2 பேருமே உயிரோட பறந்துக்கிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்கம்மா? டிவிலாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு புதையுண்டார்கள் அப்படின்னு, உயிரோடு புதையுண்டார்கள் கோபிக்குள்ள போயிட்டாங்க. பைபிள் அப்படி இருக்கா? உயிரோடு போனவங்க இருக்காங்க. போராது, தாத்தா, அபிராம் என்ற 3 குற்றத்தார்
மோசேக்கு எதிராய் மோசே ஜெபகோபுரம் கட்டுகிறார். இந்த 3 பேரும் அதை தடுக்கிறாங்க. அவருக்கு ஜெபத்தை தடுக்கிறாங்க. ஊழியக்காரருடைய ஜெபம்தான் உங்களை கோபுரம் கட்ட உதவி செய்யும். அல்லேலூயா. என்னமா கோபுரம் கட்ட உதவி செய்வது யாரு? ஊழியக்காரரும் வேணும். ஊழியக்காரர் இல்லாம கோபுரத்தை கட்ட முடியும். உங்களுக்காக ஆண்டவரே வெளியராஜ் ஜெப கோபுரம் கட்டுகிறா. அதை கட்டுவதற்கு அவருக்கு நல்ல பலனை கொடுங்க, நல்ல பெருமை கொடுங்க சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் வேண்டும். ஊழியக்காரருடைய ஜெபம் தான் அந்த நீங்க கட்டுற அந்த கோபுரத்துக்கு படி வைக்குது. அல்லேலூயா. படி இல்லாம மேல ஏறி போகுதா? போக முடியுமா? படி வைக்கிறது யாருமா? ஊழியக்காரன். ஊழியக்காரன் இல்லாம படியை வைக்க முடியாது. ஊழியக்காரன் படி வைக்கிறார். அதுல தான் நீங்க ஏறி பருவத்துக்கு போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமா. எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கும். வாசியுங்கள். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஊழியக்காரர்கள் என்னமா செய்யணுமா? கீழ்ப்படிந்து அடங்கி ஒரு பெரிய ஆளுநர் நடந்தாலும் என்னது ஊழியருக்கு அடங்கிதான் இருக்க. எல்லா வேலையை விட ஊழியர்களுடைய வேலை தான் பெரிய வேலை. அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறார். அவரிடத்துல சிலர் பேசும்போது நான் பெரிய வேலையை செய்கிறேன், அதனாலே நான் மெனக்கட முடியாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஊழியம் பெரிய வேலை. அல்லேலூயா. ஆத்மாக்களை நடத்துவதென்றால் அது லேசான காரியம் அல்ல. வீட்டை நடத்திடலாம், வேலையை நடத்திடலாம், எல்லாத்தையும் நடத்திடலாம். ஆத்மாக்களை நீங்கள் நடத்துவது என்பது அந்த ஊழியருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அல்லேலூயா. ஊழியர் கூட்டத்தில் ஒருவர் சொன்னார். எல்லாரும் சாட்சி சொல்ல சொன்ன போது எல்லாரும் சொன்னாங்க, எங்க சபையில 60 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. எல்லாம் சொன்னார். நல்ல விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொன்னார். ஒருத்தர் எழுதி சொன்னார், நான் ஆடுகளை மேய்க்கவில்லை, பன்றிகளைத்தான் மேய்க்கிறேன். என்ன மேய்க்கிறாரா? அவர் சபையில அப்படி இருக்காங்க. பண்டிகளாக இருக்காங்க. விசுவாசிகள் பற்றி சொல்றாரு. பண்டிகளாய் பேசுகிறேன். ஆகவே ஊழியம் என்பது லேசான காரியம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறோம். உங்களை நடத்துகிற ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் தேவனிடத்தில் கொடுக்கணும். தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே, அந்த சகோதரன் நல்லவர், ஆசீர்வதிங்க, ஆண்டவரே குறைய கொடுத்திருந்தாலும் மன்னிங்க. அவனு உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரர் வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க தேவ கோபுரத்துல ஏறி போக முடியும். ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறோம். என்ன செய்யறாங்க? விழித்திருக்கிறாங்க. ராத்திரி நிமிஷாலும் ஆண்டவரே விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மாற்றுங்க, விசுவாசிக்கு ஒரு கஷ்டம் இருக்கு மாற்றுங்க, வியாதியை நிறுத்துங்க, சுகத்தை கொடுங்க, சுகத்தோடு பண்ணுவாங்க. இரவு பகலாம் சொல்லுவாங்க. அவர்கள் துக்கத்தோடு எப்படி செய்யக்கூடாதுமா?
ஊழியக்காரர் துக்கத்தோடு செலவழிக்க கூடாது. ஊழியக்காரர் சந்தோஷமா இருப்பதற்கு நீங்கள் ஒத்தாசை செய்யணும், உதவி செய்யணும், அன்னைக்கு கசப்பாக கொடுக்கணும், அல்லேலூயா, ஜெபிக்கணும், சாரிக்கணும், அப்பதான் அவர் படி வைக்க முடியும். அல்லேலூயா, இல்லைன்னா படி வைக்க முடியுமா? அவர் எதிர்கொள்வாரு. அவர் வேலையை நீங்க கொடுக்க வச்சுட்டா உங்களுக்கு ஒரு பணியை அவர் வச்சு விடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலியா பாருங்க, ஏனோக்கே ஜெபத்துல தான் நம்ம சந்திக்கிறோம். அப்புறம் ஜெபத்துல முடிக்கிறார், அவருடைய ராஜ்யம் போயிடுறாரு. ஏனோக்கு ரெண்டாவது எலியா, ரெண்டாவது இவரும் உயிரோட போயிட்டார் பரலோகத்துக்கு. எப்படி போனார்னா இவரும் ஜெபம் கோபுரம் கட்டினதுனால போனார். அல்லேலூயா. யாக்கோபு 5:17-18 வாசிக்கிறோம். எலியா நம்மை போல பார்வுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 நாள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 முதல் எலியாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அதில் முதல் எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு காய்காப்பட்டு இருந்த மாதிரியே சொல்லப்படல இல்லையா? திஸ்பியனாகிய எலியா, என்ன எலியா? திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி அதை நாம் வாசிக்கிறோம். அவர் ஆரம்பத்திலேயே ஜெபத்துல தான் ஆரம்பிக்கிறார். அவர் வாழ்க்கை என்ன செய்யுது? 1ஆம் வசனத்திலே ஜெபத்துல தான் அவர் ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் எங்கும் விக்கிரகாராதனையை ஆகாப் ராஜாவும் இஸ்ரவேலும் கொண்டு வந்த போது அவர் எழும்பி என்ன செய்கிறார்? வைராக்கியமாய் ஜெபிக்கிறார். வைராக்கியமான ஜெபம், ஆழமான ஜெபம், தேவனை அசைக்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு. தேவன் ஏற்கனவே நல்லா ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணிட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கும் போது என் வார்த்தையே என்ன சொல்ற? மழையும் பெய்யக்கூடாது, பனியும் பெய்யக்கூடாது என்று சொல்லி ஆகாவை பார்த்து சொல்லுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஆமா, அந்த ஜெபத்தில் தான் அவர் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய ஊழியத்தை இல்லையா? ஆமா, எந்த வேலை செய்தாலும் ஒரு ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்லாமல் ஒன்றும் நீங்க செய்ய முடியாது. அந்த ஆகாவை பார்த்து சொன்ன பிறகு மழை பெய்யாது, பஞ்சு பெய்யாது சொன்ன பிறகு ஆகாவை போய் இஸ்ரவேல் போய் சொன்னாரு. இஸ்ரவேலும் அதான் மகா கொலைகாரி. இந்த கொலைகாரி இஸ்ரவேல் என்ன பண்றா? தேடுறா, எலியாவை தேடுறா. இதை எலியா கேள்விப்பட்ட போது அவர் ஆண்டவரத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, அந்த ஆபத்திலே ஜெபித்தார். ஆண்டவரே, எனக்கு ஆபத்து வந்து விட்டது. ஆகாப் ராஜாவும் யெசபேலும் என்னை தேடுகிறார்கள், கொலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேவனோடு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரி தாக்கங்களை என்ன செய், போ, அங்கே உன்னை ஒழித்துக்கொள், உன்னை என்ன செய், நீ ஒளிஞ்சீரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆகாரம் தருவேன். அல்லேலூயா. அப்படி ஆகாரம் கொடுத்து அவனை என்ன செய்த? காலங்களை கொண்டு போசிட்டு அங்கே இருந்து வருகிறான். 6 மாதம் வருகிறான். இந்த 6 மாதத்துல தண்ணியை வத்தி போச்சு, வேலை கால் வத்தி போச்சு. அப்போ ஆண்டவன் மறுபடியும் ஜெபித்தான். ஆண்டவரே, தண்ணி இல்லை, என்ன செய்ய? சாப்பிட்டேன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, செலவு தண்ணி இல்லை என்று ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், ஆகாரத்துக்கு அங்கே ஆயத்தம் பண்ணிருக்கேன், ஆகாரம் கிடைக்கும், தண்ணியும் இடையும் போ.
போனேன். போனபோது அவனுடைய வார்த்தையை கேட்டு போனதுனால அங்கே தைரியமாக சொன்னாங்க, ஏம்மா என்ன செய்யற? அவன் விறகு பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு அப்பா கொண்டு வா. அவன் சொன்னாங்க, நானும் மகனை செய்ய போகிறோம், சாக போக இது ஒரு அப்பத்துக்கு தாயா மாவு இருக்கு, வேற மாவு எண்ணெயும் இல்லை, தேசத்துல பஞ்சம் பயங்கரமா இருக்குது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்றார். நீ முதல்ல சொல்றத கொண்டு வா, அப்புறம் உனக்கும் பண்ணலாம் மகனுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவள் என்ன செய்யறார்? ஆச்சரியமாக என்ன செய்கிறார்? ஒரு கத்தோடைய மனுஷன் என்பது அவள் தெரியும், அதனால அது சுவாசத்தோடு கொண்டு கொடுத்தான். அல்லேலூயா கொடுத்தா. இன்னைக்கு நம்ம யாரையும் என்ன செய்ய முடியல, யாரும் தண்ணி கேட்டால் கூட கொடுக்க முடியல. தண்ணி கேட்கலாம், வெளியே வந்துட்டு தண்ணி கொடுத்து எடுக்க உள்ள போனால் அவங்க உள்ள என்ன செய்யறான் வந்து கையில் போட்டதெல்லாம் கட்டிட்டு போயிடலாம். ஐயா அம்மா பசிக்குன்னா கூட எனக்கு ஒரு என்ன முடியல, கொண்டு கொடுக்க முடியல, ஜன்னலுடைய அப்படி போட வேண்டும். இந்தா 10 ரூபா எடுத்து போ. அப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வந்து விட்டு, ஆனா அந்த விதவை பயப்படல. அல்லேலூயா. தாடி விஷயமா போயிருப்பாரு இல்லையா, ஆனா அவர் பயப்படல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக ஜெபிக்கணும். அல்லேலூயா ஜெபிக்கணும். எலியா அந்த பஞ்ச காலத்தில் ஜெபம் பண்ணாரு, அதனால அவருக்கு 3 வருஷம் என்ன செய்யறது, ஆகாரம் 6 மாசம் கையில் 6 கையில் போயிடுச்சு. இனி 3 வருஷம் அந்த விதவை வீட்டில் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. விதவை வீட்டில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னமோ துணிக்க எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு, எண்ணெயும் தண்ணியும் வந்துகிட்டே இருக்கு. அவன் அதுக்காக ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாது, ஆகாரத்துக்காக என்ன செய்யணுமா ஜெபி. ஆண்டவர் இந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லி விட்டார். என்ன சொல்லி விட்டார்? அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு செய்யும் சொல்லிவிட்டார். அப்படி நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து முதல் சீசர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஜெபம் தான் சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபம் தான் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சபை இருந்தது. அந்த கிராம சபைக்கு ஒரு ஊழியக்காரர் தூரத்திலிருந்து வருவார். அவர் வந்து அஜோம் பண்ணிட்டு ஒரு பாட்டை எடுக்க, ஒரு புத்தகத்தை எப்படி பண்ணி எழுதிட்டு இருந்தார். அங்கே 10-20 பேர் ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. அவர் பாட்டு ஒன்று படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது எழுதுகிறார் புத்தகத்துல. ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு சிறிய புத்தக பொண்ணு, அன்னக்கிளி உன்னை தேடுதே படிக்க பாஸ்டர் அப்படின்னு. அன்னக்கிளி உன்னை தேடுதே படிக்க அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு ஆராதனையில அந்த பிள்ளை என்ன சொல்ற பாருங்க, விசுவாசனுடைய மகதான். அப்ப எல்லாரும் பொண்ணு சிரிச்சிடறாங்க. பெற்றோர் அதை விட அதிகமாக சிரிக்கிறாங்க. ஐயோ என் மகன் எப்படி பேசுகிறோம் பாருங்க. அப்புறம் அந்த பாஸ்டர் விசாரிக்கிறார், என்ன நடக்குது வீட்டில் சொல்லி விசாரிக்கும் போது, இரவு போதெல்லாம் டிவியில சினிமா தான் ஓடுது, சினிமா தான் ஓடும், அதனால அந்த பாட்டு தான் வருது. பிள்ளைகள் பாருங்க எப்படி வளர்றாங்க பாருங்க. அவங்க நம்முடைய வீடுகளில் என்ன செய்யணும்? டிவி நாடகங்கள் சீரியல் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த தேவ சமூகம் இருக்க, தேவ பிரசன்னம் இருக்க, தேவனுடைய மகிமை இருக்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ பாடல்களே போட்டீங்கன்னா
தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கும். உடனே சொல்வோம். அதனால ஆண்டவருடைய பாதையிலே நம்ம போடும். அதான் நம்முடைய வீடு ஆசிரியக்கணும், பிள்ளைகள் ஆசிரியக்கணும், வேலைகள் ஆசிரியக்கணும். ஆகவே ஆண்டவரை மட்டுமே நம்ம பாடும். ஆபிரகாம் தேவனை பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார் என்றால் ஜெபம் பண்ணார்னு அர்த்தம். அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறார், தேவனுக்கு நன்றி சொன்னார். இதுவரை நடத்தினீரே என்று சொல்லி நன்றி சொன்னார். நன்றி சொல்லுகிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. தேவனோடு பேசுவது. ஆண்டவரே நன்றி என்று சொல்லும்போது சந்தோஷப்படுவார். ஒரு நன்றின்னு சொல்லும்போது ஒரு மனுஷனே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த பொண்ணு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன், ஒரு டேக்ஸ் கூட சொல்லலைங்கிறாங்க, எதிர்பார்க்காமல அப்படி சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க. அதுபோல உங்கள் தேவனை நீங்கள் நன்றி சொல்லும்போது சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டாரா? அல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். ஆமா, ஜெபம் பண்றான், சோத்திரமும் பண்றான். இதுவரை நடத்தினதே. ஈசாக்கு ஜெபம் பண்ணார், வழிபடம் கட்டி அவரும் தேவனை தொழுது கொண்டார். அல்லேலூயா. அவரும் ஜெபிக்கிறார். யாக்கோபு ஜெபிக்கிறார். யாக்கோபு பட்ட காலத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? 12 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு நினைக்கிறேன். அதுல 72 பேர் யாக்கோபு குடும்பம். எத்தனை பேர் போனாங்களா எகிப்துக்கு? 72 பேர் போயிருக்காங்க. அவன் யாக்கோபு குடும்பம் பெரிய குடும்பம். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும்னா எல்லாரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. இந்த காக்கா கூட்டம் மாதிரி ஒன்னாதான் இருந்திருக்காங்க. இந்த அப்பர் காலத்துல ஒரு இருந்தார், பீர்பால். இந்த பீர்பால் கேட்டாரு அந்த ராஜா. ஒரு நாள் வெளியில உட்கார்ந்து நிறைய காகங்களை பார்த்தா. அவர்கிட்ட கேட்டார், என்ன பீர்பால், நம்முடைய நாட்டிலே ஏராளமான காகங்கள் தெரிகிறது. எத்தனை காகங்கள் நம் நாட்டில் இருக்கிறது என்று கணக்கெடுத்து 3 நாளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அவர் 3ஆம் நாள் வந்தபோது எத்தனை காகங்கள் இருக்கிறது என்று கேட்டார். 6568 காகங்கள். இப்படி ஒரு கவனமா கரெக்டா சொல்லுறீங்க கேட்டார். கணக்கெடுத்து கரெக்டா சொல்றேன் ராஜாவே, 3 நாளா அழைச்சி திரும்பி கணக்கெடுத்தேன் அப்படின்னாரு. சரி, நான் இன்னொரு மந்திரியை நான் அனுப்பி அதை எண்ணி வர சொல்லுகிறேன். அவர்தான் பிரைஸ் வச்சிருந்தாரு. பிரைஸ் உனக்கு வேணா நீ கரெக்டா சொல்லியிருந்தோம். அவன் வந்து சொல்லும் போது இவ்வளவு குறையா சொன்னோம்னா உங்களுக்கு பிரைஸ் என்ன செய்யாதே கிடைக்க மாட்டா என்று சொன்ன போது பீர்பால் ரொம்ப ஞானம் உள்ளவனா இருப்பான். அந்த அரசே, ஒருவேளை கொஞ்சம் காகங்கள் விருந்துக்கு எங்கேயாவது வெளியில போயிருக்கும், இல்லையானால் சில காகங்கள் வெளியே இருந்து உள்ளே வந்திருக்கும். அதனால கொஞ்சம் கூடும் என்ன செய்யும் போறேன். அவன் ஞானமாக பதில் சொன்ன போது அவன் பரிசு வாங்கினான். அல்லேலூயா. ராஜா அவனுக்கு நல்ல பரிசை கொடுத்தார். அப்படி தேவ பிள்ளைகள் ஞானமாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஞானமாய் ஜீவிக்கணும். ஜெபத்தில் ஒரு ஞானம் வேணும். என்ன வேணும்? ஞானம். எலியா எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கிறார்.
அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் உத்தரவாதிலே காணப்பட்ட போது எலியா 3 வருடங்கள் மழை பெய்யாது என்று சொல்லி உத்தரவு போட்டு அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார். ஆண்டவரே, மக்கள் மனம் திரும்பணும், மெய்யான தேவனை விட்டு எங்க போயிட்டாங்க, வழி மாதிரி போயிட்டாங்க. அதனால ஆண்டவரே, விக்கிரகாராயணத்துல எல்லாம் போயிட்டாங்க. உண்மை அறிந்த ஜனங்கள், உண்மை தேடின ஜனங்கள் தான் இப்ப மாறிட்டாங்க. ராஜா ராணி எல்லாத்தையும் மாத்திட்டா. விக்கிரக வேண்டுதோறும் என்ன செஞ்சா, ஒவ்வொரு தெருவையும் வச்சு தோப்பு விக்கிரகங்கள், அப்புறம் பெரிய கோயில் விக்கிரகங்கள், தோப்பு விக்கிரகங்கள்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் கோயில்களை கட்டி வச்சிருக்கிறது, ஒரு மரங்களை கட்டி வச்சு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. இது அந்த காலத்திலே நடந்தது. எலியா அதுக்காக என்ன செய்யறாரு, 3 வருஷம் ஜெபம்னார். 3 வருஷம், அல்லேலூயா, 3 வருஷம் ஜெபம்னார். ஜெபம் பண்ணி முடித்த போது அந்த மனிதர்கள் மனம் திரும்பினார்கள். அங்கே ராஜாவிடத்திலே போய் பேசி போட்டி வைத்தார்கள். அதுல என்னன்னா, அந்த பலிபீடத்துல ஒரு மாட்டையோ ஆட்டையோ என்ன செய்யணும், அடித்து தோலெல்லாம் குடிச்சு சுத்தம் பண்ணி துண்டா சந்தா வைக்கணும். வானத்தில் அத்தனை என்ன செய்யணும், இறங்கணும். அவங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த கடைகள்லாம் எல்லாம் பண்ணி என்ன செய்யறாங்க, பண்ணிட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ணல. என்னமா பண்ணல? ஜெபம் பண்ணல. அதனால அக்னி என்ன செய்ய முடியல, இறங்க முடியல. ஆனா எலியா என்ன செய்தாரு, பலிபீடம் கட்டி ஜெபித்தார். அல்லேலூயா, ஜெபித்தார். ஜெபித்ததனால அக்னி இறங்கிச்சு. அல்லேலூயா. இல்ல, எலியாவின் ஜெபம் ஒரு சின்ன ஜெபமா இருந்தாலும் எளிமையான ஜெபம். அல்லேலூயா. ஆமா, மக்கள் மனம் மாறினார்கள், மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தேவன் என்று எல்லாம் என்ன செய்தாங்க, எலியாவுக்கு முன்னால முழங்கால் போட்டார்கள். அல்லேலூயா. பெரிய எழுப்புதல் வந்து விட்டது, தேசத்துக்கு பெரிய எழுப்புதல் வந்து விட்டது. அல்லேலூயா. மழை பெய்து விட்டது, பஞ்சம் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஜெபத்தினால தான் எல்லாம் மாறும். அல்லேலூயா. எல்லாம் மாற்றக்கூடியது ஜெபம். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜெபம் பண்ணுகிறார். கிறிஸ்தவனுடைய ஜெபம் வலிமையான ஒரு ஜெபம். 3 நாளாக அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபம். பாருங்க, அது ரொம்ப வலிமையான ஒரு ஜெபத்தை எடுத்துக்கிறான். அதனால காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதற்கு மாற்றக்கூடியது ஜெபம் தான். பிரேசில் நாட்டில ஒரு ராஜா இருந்தான், 12ஆம் அல்போன்ஸ் ஆட்சி செய்த போது எல்லா தலைவர்களையும் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் எல்லாம் அழைத்து விருந்து செய்தான். விருந்து செய்து ஏராளமான பேர் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது, சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது, அங்கே ஒரு மனிதன் கிழிஞ்ச சட்டையோடு வேஷ்டியோடு ரொம்ப அலம்பரமா வரான். வந்து அவனும் உட்காந்துக்கிறான். உட்கார்ந்தோடனே எல்லாரும் தண்ணி உட்காந்துக்கிறாங்க. ராஜா அந்த பார்வையிடுகிறார். பார்வையிட போறாரு, வராரு, எல்லாரும் சாப்பிடுங்க சொல்றாரு. சாப்பாடு வேணாம், குழம்பு ஊத்து, ரசத்து ஊத்து. ஆணம் வந்து ஆணம் என்னது, ஆணம்னா என்னது, ஆணம்னா கூட்டமா குழம்பா? அது ஆணம்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, புதுசா இருக்கு. அப்படி
சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்க, இந்த மனுஷனை உட்கார்ந்து ராஜா பார்க்கத்தான் செய்யறாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராஜா மேல கோவப்படுறாங்க. இன்னும் பாக்குறாரு, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இந்த மனுஷன் நம்ம எப்படி உட்கார வச்சிருக்காரு அசிங்கமா, நம்ம எல்லாம் எப்படி வந்திருக்கிறோம், நம்மளாம் பெரிய பெரிய அதிகாரிகள், பிரபுக்கள், ஜமீன்தார்கள், நாடு எப்படி இருக்காரு இந்த ராஜா, நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கோவப்பட்டு சிலர் வந்து கேட்டாங்க, என்னையா அந்த ஆளை உட்கார வச்சிருக்கு. அப்ப சொன்னாரு, அவன்தான் இந்த விருந்துக்கு தகுதி அப்படின்னு, அவன்தான் இந்த விருந்துக்கு தகுதியானவன் என்று சொன்னார் எல்லாத்தையும். அப்ப என்ன அப்படி பேசுறீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, இதுங்களை அழைச்சிட்டு இப்படி அவமானப்படுத்தலாமான்னு கேட்டாங்களே. இல்ல, நான் உங்களுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் அந்த ராஜா அல்போன்ஸ், 12ஆம் அல்போன்ஸ். அவரு சொன்னாரு, நான் எல்லாரையும் பார்த்தேன், சாப்பாடு போட்ட உடனே நீங்க என்ன செய்வீங்க, அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரன் ஜெபம் பண்ணி சாப்பிட்டான். சொல்வோம், ஜெபம் பண்ணி சாப்பிட்டான், நீங்க ஜெபிக்காமல் சாப்பிட்டீங்க. அவர்தான் அவருக்கு தகுதி உள்ளவன் என்று சொன்னார். சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, லாசரு என்ற மனிதனும் பசியிலே இருந்தான், சரித்திரத்திலே இருந்தான், அவனுக்கு ஒரு ஆகாரங்கள் கிடைக்காத சூழ்நிலை. ஆனாலும் ஜெபித்தான், அல்லேலூயா, பரலோகம் சென்றார். ஜெபிக்காத அந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்தின் வாசல் கூட எட்டி பார்க்க முடியவில்லை. நரகத்தின் வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டது. அக்கனியிலே வேதனைப்பட்டார். எந்த நிலையில் இருந்தாலும் ஜெபத்தை விடாமல் செய். அல்லேலூயா, ஜெபத்தை விடாதே. ஜெபம் உன்னை பாதுகாக்கும், ஜெபம் உன்னை நடத்தும். அல்லேலூயா. இந்த 3 வருட காலமாக ஆகாபும் இஸ்ரவேலும் எலியாவை தேடினார்கள். அவனை கண்டுபிடிக்க முடிந்ததா? ஏன்? எலியாவின் ஜெபம் அவனை பாதுகாத்தது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஜெபம் தான் நம்மை பாதுகாக்கும். ஆகவே நாம் ஜெபத்தை விடாமல் செய்ய வேண்டும். எலியா ஜெபிக்கிறார். எலியா சொல்றாரு, அந்த யெசபேலுக்கு பயந்து அவரை என்ன செய்யறாரு, அப்புறம் கர்த்தர் அவரை காப்பாற்றி நடத்தினாரு. ஆனா எலியாவுக்கு கடைசியில கொஞ்சம் பயமும் அந்த ஜெயம் வந்துச்சு. எலியா நம்மை போல பாடுள்ள நமக்கு பயம் வந்தது இல்லை. 40 வருடத்துக்கு பயப்பட மாட்டோமா, அது மாதிரி அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. யெசபேலும் என்ன செய்யறாங்க, எல்லாம் தேசமெல்லாம் மாறிட்ட உடனே விக்கிரக கோயிலெல்லாம் உடச்சி ஒன்றுமில்லாம தொழில் போட்டாங்க விக்கிரகத்தெல்லாம். அதை பார்த்த உடனே யெசபேலும் ராஜாவும் பார்த்தாங்க, தேசத்தெல்லாம் மாற்றி விட்டானே, எலியா வந்து பருவாவி அப்படின்னு சொல்றாங்க. சில சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாதவன், இவன் பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிழை செய்ய தெரியாதவன். அல்லேலூயா. என்ன தெரியாதுமா? பிழை செய்ய தெரியாதவன் பிழை. அவன் சொல்றாங்க, ஆமாப்பா இந்த இயேசுவை கும்பிடுறியா, பிழைக்க தெரியாம இருக்கிற அப்படின்பா. அவன் நாங்க பிழைக்க தெரியாதவர்கள் தான், பிழை செய்ய தெரியாதவர்கள். அல்லேலூயா. அப்படியாக எலியா பயப்படுறான். பயம் வந்துச்சு அவனுக்கு. அவன் வந்து என்ன செய்யறான், பேசவான் மகாந்தரத்தில் போய் என்ன செய்யறான், ஒழித்து கொள்ளுகிறான். ஒரு சூழச்செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான்.
ஆண்டவரை தட்டி என்ன செய்யறாரு, எழுத நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு அப்பா தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த எலியா ரொம்ப சோதனை, ரொம்ப பயம் வந்துச்சு. மறுபடியும் என்ன செய்ய அப்படியே தூக்கிட்டான். மறுபடியும் ஆண்டவர் எழுப்பி எழுதுறாரு. அப்பமும் தண்ணியும் மறுபடியும் கொடுத்து மறுபடியும் அவனோட பேசி அனுபவம். ஆனா அந்த எலியா கொஞ்சம் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்றத செய்ய முடியல அவருக்கு. எலியாவுக்கு கொஞ்சம் வயசாயிட்டு, அதனால ஆண்டவர் சொல்றத செய்ய முடியல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, 3 காரியம் சொன்னார். என்ன சொன்னாரு, 3 காரியத்தை அவரை செய்ய சொன்னார். நீ ஆசாரியரை சேகியாவின் மேல் அபிஷேகம் பண்ணணும், யெகோவா இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணணும் சொன்னாரு. அவன் அந்த 2 காரியத்தை செய்யல, ஒரு காரியம் தான் செய்யலாம். என்ன செய்யலாம், எலிசாவை அபிஷேகம் பண்ணாங்க வழிய அந்த 2 பேரையும் விட்டுட்டான். ஏன்னா அவ்வளவு சோர்வுகள் பலவீனங்கள் வந்தது. கொஞ்சம் வயதான போது எல்லாரும் சோர்வுகளும் வந்து தேவன் சொல்றத செய்ய முடியல. இருந்தாலும் எலியா ஜெபத்தை விடல. ஆண்டவர் சொல்லியிருப்பான், ஆண்டவரே அவங்களை சந்திக்க முடியல, அவங்களை அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எலிசா தான் என்ன பண்றாரு, யெகோவாவையும் அபிஷேகம் பண்றாரு, ஆசாரியரையும் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன்னா எலிசா அதனால ஆனாலும் ஜெபத்தை விடாமல் செய்தார் எலியா. அல்லேலூயா. செய்யலாம் செய்து எலிசாட்ட சொல்ற, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போறீங்களா, நானும் கூட வாரேன் அப்படின்னு. அப்ப நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் வருவேன், நாளையே தான் வருவேன்னு சொல்லி நான் விடாமல் வருவான், தெரியாமல் விடாமல் தொடர்ந்து வருவான். இல்லைங்களா, ஊழியக்காரனை விடாமல் தொடர்ந்து வந்ததுனால ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆமா, தென்காலை கடந்தான், எரிகோவை கடந்தான், பெத்தேலை கடந்தான், யோர்தானை கடந்தான். இந்த 4 இடங்களையும் கடந்து போறான். விடாமல் ஒன்றும் பின்பற்றியே போறான். போய் தான் என்ன செய்யலாம், தெரியா ஜெர்மனி யோர்தான 2 கடங்க யோர்தான் தடை. யோர்தான் என்னதுமா தடை. நீங்கள் பரலோகம் போவதற்கு தடையாக இருப்பது யோர்தான். தடைகள் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு விசுவாசி சொன்னார் பாஸ்டர்கிட்ட, ஐயா நான் வெளிநாடு போகிறேன், எனக்கு என்ன செய்யணும், வந்து ஒரு ஜெபம் பண்ணணும், நான் தேதி போறேன்னு சொன்னேன். ஆனா பாஸ்டர் அந்த தேதியில போய் என்ன செய்யல, ஜெபம் பண்ண போகாதனால அந்த விசுவாசி ரொம்ப கோபப்பட்டார். போயிட்டு வருவார். அவன் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறதுக்காக இவர் ஜெபம்னு சொல்லிட்டாரு. இவர் போகல. போய் ஜெபம் பண்ணாதனால விசுவாசி கோபப்பட்டு 2 நாள் போயிட்டார். போன பிறகு அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, நான் 10 வருஷமாக உங்கள் சபையில விசுவாசியா இருந்தேன். எங்கள் குடும்பத்தார் எல்லாம் சபையில் வருகிறார்கள். நீங்கள் ஆலயத்துக்கு இடம் வாங்கணும்னு சொன்னீங்க, ரூபா அனுப்புனேன், இத்தனை லட்சம் கொடுத்தேன், அதில் போட்டுக்க பில் போட்டுக்க கொடுத்தேன்.
சர்ச்சு கட்டணும்னு சொன்னீங்க, 24 லட்சம் கொடுத்துருங்க. அப்புறம் காணிக்கை கொடுத்துருக்கோம், தசமாவில் கொடுத்துருக்கோம், எல்லாம் கணக்கு போட்டு 30 லட்சம் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த பாஸ் நல்லா ஜோம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னையா ஒரு கடிதம் வந்துருக்கு என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு இவருக்கு சில ஆண்டவர் சில ஞானத்தை கொடுத்தார். இவர் எழுதினார், 10 வருடத்துல உங்கள் வீட்டுக்கு 300 முறை நான் வந்து ஜோம் பண்ணியிருக்கேன். அது எத்தனை லட்சம்? உங்களுடைய தாயார் மறித்த போது வணக்கம் பண்ணேன், அது எத்தனை லட்சம்? காணிக்கை. உங்க பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபம் பண்ணேன், எல்லாம் ஜெபம் பண்ணி 40 லட்சம். அவருக்கு கொடுத்தது எவ்வளவுமா? இவர் எவ்வளவு கொடுக்காரு? 40 லட்சம் நீர் தர வேண்டும். 30 ரூபாய் 10 உடனே அனுப்பி. அந்த விசுவாசி ரொம்ப அசந்து போனார். அப்படியே வியாதிப்பட்டு நாட்டுக்கு வரவே இல்லை. ஆமா, கணக்கு பார்த்தோம்னா கத்தர் எழுச்சிருவாரு, அதோட ஆவல் தடை. அதனால பாஸ்டர் வரானாலும் ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கோம், இங்கே போயிருப்பாரு. நம்மளா ஜெபம் போகணும், நீங்களா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்காக கோபப்படக்கூடாது, பாஸ்டர் வருத்தப்படக்கூடாது, பாஸ்டர் திட்டக்கூடாது, கணக்கு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இவர்தான் தடை. ஊழியத்தில் பல விதமான தடைகள் வரத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தடைகள் வருகிறது. தடைகளை அகற்றுகிறவர் இயேசு. அல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர் முன்னாக நடந்து அவர் பஸ்ல போகல, கார்ல போகல. அவருக்கு வந்து வாகனம் என்னமா? ஆண்டு இயேசுக்கு வாகனம் மேகம். மேகம் அவரை பரலோகத்துக்கு எடுத்து சென்றது. மேகமும் அல்ல. அப்புறம் என்ன வந்தது? எலியா என்ன சொன்ன உங்களுக்கு? யோர்தான். யோர்தான் பெரிய தடையான ஒன்று, மரண யோர்தான். மரணத்துக்கு ஒப்பான தடைகள், பிரச்சனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கம். எலியாவுக்கு சாப்பாடு வீட்டு கொடுத்த வீட்டில் ஒரு துக்கம் வந்துருச்சு. என்ன வந்தது? துக்கம். அந்த வீடு நல்லா மகிழ்ச்சியா என்ன செய்தது? நல்லா ஊழியக்காரரோடு சேர்ந்து பாடி துதித்து ஆராதித்து ஜபித்து சந்தோஷமாய் 3 வருடம் ஓடிக்கொண்டிருந்த காலங்களிலே 3ஆம் வருடத்தின் முடிவிலே ஒரு துக்கம் சம்பவித்தது. இந்த வீடு துக்க வீடாக மாறிவிட்டது. ஆனாலும் எலியா ஜெபத்தை விடவில்லை. அல்லேலூயா. எலியா ஜெபத்தை விடாம தொடர்ந்து அந்த பையனுக்காக ஜெபிக்கிறார். உயிர் போயிடுச்சு, போனாலும் ஜெபம் பண்ணி அவனை எழுப்பி விட்டார். அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புகிறது. அல்லேலூயா. மனிதனுக்கு ஜீவனை கொள்ளுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறது, மனிதனுடைய சரீரத்தை உயிர் வர செய்கிறது. அல்லேலூயா. உயிரற்ற சடலத்தை செய்வது லேசான காரியம். உயிரற்ற மனிதனை உயிர் பெற செய்வது லேசான காரியம். ஆழ்கடல் நீரில் வரிப்பனம் காண்பது லேசான காரியம். ஆழ்கடல் நீரில் வரிப்பனம் காண்பது
தடைகள் வரும்போது என்ன செய்யறாங்க? சோர்ந்து போய் விடுகிறார், ஜபத்தை விட்டு விடுகிறார். ஜபத்தை விடாம செய்யணும். அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்? ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஒரு சோதனை அனுப்பி ஜபம் பண்றாரா இல்ல மனிதனை தேடி அலைகிறாரான்னு பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். என்ன செய்யறாரு? சிக்ஷிக்கிறாரு. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. இந்த சிக்ஷை யாரால் வந்திருக்குதுன்றதை நீங்க என்ன செய்யணும்? அறிந்தோம். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமுடி கூட கீழே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஜெபம் வெளியே போயிடக்கூடாது. தடைகள் வந்து விட்டது என்று சொல்லி ஆலயத்துக்கு வராமல் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அம்மா ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப விருப்பமா இருந்தாங்க. காலத்திய தாயார். அந்த அம்மாவை கொண்டு வர்றதுக்கு யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் போகணும், 2 கிலோமீட்டர் போகணும். அந்த அம்மா அதனால ஒரு வாரமா போக முடியல. ஜோம் பண்ணாங்க. அந்த ஒரே இந்த வாரம் போக முடியல, அடுத்த வாரம் எப்படியாவது போயிடணும் ஆளுநர். அது மாதிரி ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். காலையில என்ன செஞ்சாங்க? 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனை. அந்த ஒரே ஆராதனைக்கு நேரம் ஆயிட்டு யாரும் வரலையே. அந்த கோயில வேறாண்டி நிறைய பேர் இருக்கான். வேறாண்டி ஒருவனாவது வருவானா? சும்மா நேரத்தில் வருவான். அது வேணும் இது வேணுமா? இந்த நேரம் ஒரு வயலும் காணுமே. அந்த ஒரே ஒருத்தன் வந்தான். வந்த உடனே என்னைய சச்சில கொண்டு விட்டுப்பா, நீ நல்லா இருப்பாப்பா, அந்த உன்னை ஆசீர்வதிப்பாரு ஒரு தம்பியே. சரி கொல்ல சரின்ட்டான். சரின்னு இது கொண்டு போனானா. அவன் நான் ஒரு இடத்துக்கு வேகமாக போக வேண்டியிருக்கேன். சரி வா, அவனை விட்டு போறேன். வேகமாக வண்டியை ஓட்டு போனானா. அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு. அதை அவன் தெரியாம விட்டுட்டான். அது என்ன பண்ணுச்சு? தூக்கி இந்த அம்மாவை மேலே தூக்கி பொத்துன்னு போட்டுருச்சு. ஆனால் போட்டாலும் வண்டியிலேயே வண்டியோட தூக்கி வண்டியோட விட்டுச்சு. அல்லேலூயா. அந்த வண்டியில இருந்து இந்த அம்மா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் மேலே போனாலும் வண்டியில விழுந்துருச்சு. உட்காந்துருச்சு. அப்படியே உட்காந்து மறுபடியும் போயிடுச்சு. பல தடைகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் விடாமல் தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் வெள்ளையடிச்சாங்க. வெள்ளையடிச்ச சுத்தம் பண்ணும்போது ஒரு புறா கூட இருந்துச்சு. அந்த கூட்டை பிச்சு போட்டாங்க. அப்ப அந்த புறா வெளியே உட்காந்து வெளியே பக்கமாக ஒரு சுவரில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம். கூட்டம் பிச்சுட்டாங்களே இந்த பாவிய. அப்ப இயேசு வந்தார். இயேசு வந்து என்னப்பா நீ ஆடுற? ஆண்டவரே வெள்ளை அடிக்கிறேன்னு சொல்லி என் கூட்டம் பிச்சு போட்டாங்க. நான் வெளியே இருக்கிறேன். வெளியே வந்துட்டு உனக்கு முந்தைய நான் வெளியே வந்துட்டேன்பா அப்படின்னு நான் உனக்கு முந்தைய நான் வெளியே வந்துட்டேன்ப்பா. உள்ள போக முடியல. ஆண்டவர் இல்லாத ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாம ஒரு ஆராதனை நம்ம நடத்தக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் நம்ம உழைப்பதர் ஆவியிலிருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே வாரும், ஆவியானவரே இறங்கும். அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு தேவன், ஒரே தேவன் உண்டு. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு?
அவர்கிட்ட வார்த்தை தான் இருக்கு. என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கொண்டு மனிதனோட விஷயம்ல இடப்பட முடியுது. அதனால குமாரனை என்ன சொல்றார்? வார்த்தையாக மாற்றி பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அனுப்பினார். அவர் பரலோகத்துக்கு போன பிறகு ஆவியா மாறி அவர் மறுபடியும் வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆவியானவராக என்றென்றும் நம்மோடு இருக்கும்படி அவர் ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தெரியாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சரியா? கடைசியாக யோர்தானை பிரிந்து போக செய்து ஜோபம் பண்ணினான். அப்புறம் அவர் அக்கறை போன பிற்பாடு அவர் கட்டின ஜெப கோபுரத்திலே ஏறி பரலோகத்துக்கு போனார். அல்லேலூயா, உயிரோடு போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. ஆமா, ஏனோக்கை பற்றி நம்ம பார்த்தோம். அவன் எடுத்துக்கொள்ளப்பட வந்தமே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பிரியமானவன். எலியாவும் அதுபோல கர்த்தருக்கு பிரியமான வம்சம். அல்லேலூயா. எலி ஏனோக்கு குடும்பத்தோடு வாழ்ந்தார். எலியா குடும்பம் இல்லாமல் வாழ்ந்தார். அல்லேலூயா. அதனால குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் தேவனோடு வாழலாம், குடும்பம் இல்லாவிட்டாலும் தேவனோடு வாழலாம். அல்லேலூயா. ஆமா, குடும்பம் இல்லையா, எனக்கு பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு இல்லை. எந்த நிலையில் நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்க தடையில்லை. அல்லேலூயா. ஆண்டவரோடு வாழ தடையில்லை, ஆண்டவரோடு பேச தடையில்லை, ஆண்டவரோடு ஜெபிக்க தடையில்லை. ஜெப கோபுரத்தை கட்டுங்கள். ஊழியக்காரர் அந்த ஜெப கோபுரத்துக்கு படி வைத்து கட்டுகிறார். நாம் இணைந்து கட்டி பரலோகத்துக்கு அந்த படியில் ஏறி செல்வோம். அல்லேலூயா. ஆகவே ஏனோக்கும் பரலோகத்துக்கு போயிட்டார், எலியாவும் பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. இவர்கள் ஜெபத்திலே என்ன செய்தால் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ஜெபத்திலே முடித்தவர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள். ஆமா, உங்களுக்கு ஜெப விசுவாசத்துல ஜெபம் பிரியாணியை குணமாக்கும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் அந்த தேவன் பிரியமா இருக்க மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். எலியா விசுவாசத்தோடு ஜெபித்தார். இஸ்ரவேல் தேசம் மாறிட்டு. அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் தேசம் மாறுறதுக்கு அவருடைய ஜெபம் தான் காரணம். ஒரு மனிதன் ஜெபிக்கிறார். இப்ப நம்ம இந்தியா தேசத்துக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நம்ம சபையில கிட்டத்தட்ட 100 பேர் ஜெபிக்கிறோம். இந்தியா மாறுமா மாறாதா? அத்தனை தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அவர் இன்னும் ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் ஜெப வீடு கட்டி என்னோட போல ஆண்டவர் போல பரலோகம் செல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.